அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். தற்போதைய தகவல்களின் அடிப்படையில் வானிலை எச்சரிக்கை மிகவும் ஆபத்தான சூழலை எட்டியுள்ளது. இரவைக்கு மழை வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது சில நேரங்களில் வரலாம், வராமல் கூட போகலாம். தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. தொடர்ந்துமே வானிலை அவதான மையத்திலேருந்து எச்சரிக்கை விடுத்த வண்ணமே இருக்கிறாங்க. ஏன்னா இப்போதைய சூழலில் சவுதி அரேபியா மற்றும் ஈஜிப்தில் மழையுடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது சம்மந்தமான வீடியோஸ்கள் நான் காலையில் கூட போட்டிருந்தேன். மறுபடியும் சில வீடியோ காட்சிகள் வந்து கிடச்சிருக்குது, அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், குவைத்தில் பல பகுதிகளில் தண்ணீர் வந்து தேங்கி நிற்கக்கூடிய பகுதி, வெள்ளம் நிறையக்கூடிய மாதிரி வீதிகள் பகுதிகள் இருக்குது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டால் ஷுவைக்கில் இருக்கக்கூடிய கசாலி ரோட்டில் இருக்கக்கூடிய பாலம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணீரில் மூழ்கிடும். அதே மாதிரி கைரவான் நம்பர் 5, அதாவது 5வது ரிங் ரோடு கைரவான் பாலம், அதே போல் மஹபூலா பாலம், இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து தேங்கி அந்த ரோடுகள் வந்து மூடக்கூடிய அளவுக்கு வரும். ஏன்னா இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய நாட்டம், ஒருவேளை கனமழை இரவைக்கு வந்துச்சுன்னா நிச்சயமாக ரோடுகள் வந்து இந்த நிலைமைக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவ்வளோதான். இறைவனுடைய நாட்டம். மழை வரலாம், வராமல் கூட போகலாம், அல்லது லேசாக வந்து தூரிட்டு போகலாம், அல்லது கனமழையாக கூட இருக்கலாம். காற்றுடைய வேகத்தின் அடிப்படையில் அவங்க சேட்டலைட் மூலமாக மேப்பில் பார்த்ததில் அவங்க சொல்லியிருந்தாங்க, குவைத் ஈராக்கை நோக்கி தான் மழை வந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. அப்போ சவுதி ஈஜிப்துடைய நிலைமை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது வானிலையில். இனி வரும் நேரங்களில் வந்தால் குவைத்தில் மிகவும் அதிகமான வெள்ள அனர்த்தத்தோடு மழை வரலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எதுக்கும் தயாராக இருங்க. குறிப்பாக உங்களுடைய பொருட்கள், நிறைய பேர் வெளியில் பொருட்கள் போட்டு வச்சுருப்பீங்க. கார்கோ போடுறதுக்கான பொருட்களை வெளியில் பெட்டி அடித்து ரெடியாக வச்சுருப்பீங்க. சில பொருட்களை வெளியிலே வச்சுருப்பீங்க. ஏதாவது டென்ட் அல்லது நைலோன் மாதிரி ஏதாவது இருந்தால் அதால் மூடிக்கோங்க. பொருட்களை பாதுகாத்துக்கோங்க. குறிப்பாக கார்கோ பெட்டிகள், நிறைய கார்கோக்கள் வந்து சில டைமில் நைட்டுக்கு வர மாட்டாங்க, காலையில் தான் வருவாங்க. பெட்டியை வந்து வெளியிலே வச்சுருப்பீங்க. மழை பெஞ்சால் பெட்டியில் ஃபுல்லாகவே தண்ணி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரியான விடயங்களை வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி சில விடயங்கள் இருக்கும் இல்லையா, கானுடைய மூடி, அந்த வடிகானுடைய மூடிகளை திறந்து வைக்கிறது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டர் ரூம் இருக்கும். அந்த ஹீட்டர் ரூமுடைய டோரை வந்து திறந்துருந்துச்சுன்னா மூடி வைக்கிறது. லிஃப்ட்டுடைய டோர் வந்து மேலே இருக்கும். அதில் வந்து ஹாரிஸ்மாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த லிஃப்ட்டுடைய டோருடைய அந்த மெயின்டெனன்ஸ் வந்து மேலே இருக்கும், கடைசி மொட்டை மாடியில். அந்த டோர்கள் திறந்துருந்துச்சுன்னா அதை மூடி வைக்கிறது. இந்த மாதிரி சில விஷயங்களை, மின்சாரம் தண்ணீரும் பட்டா பிரச்சனையாகக்கூடிய மாதிரி வெளியில் லைட்டுகளை ஆஃப் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான விடயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கவனிச்சுக்கோங்க. ப்ரே பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் சாதாரணமான நிலைமையில் காலநிலை வரணும் அப்படின்னு. ஏன்னா தாய்வானில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வெள்ளத்தில் மூழ்கி இருந்துச்சு ஒரு நகரமே. இன்னும் சில ஏரியாக்கள், ஈஜிப்த் உட்பட இன்னும் சில ஏரியாக்களில் வெள்ளம் அதிகரிச்சிருக்குது. அதனால் தயவு செய்து கவனம். அந்த வீடியோ காட்சிகள் சில சோஷியல் மீடியாவில் எடுத்துருக்கேன், அதையும் வந்து அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். ரொம்ப கவனமாக இருங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
شاء الله تبارك الرحمن. اليوم 21/5/1447، 12 نوفمبر 2025. تصوير ابو وسام سناب وناس تلبر. اللهم لك الحمد والشكر. هذه ثاني سحابة في الوسم. اللهم لك الحمد والشكر حتى ترضى، وإذا رضيت وبعد الرضا. اللهم اجعلها امطار خير وبركة. سبحان الذي سبح الرعد بحمده والملائكة من خيفته، صواعق ورعود وسيول وامطار وخير ونعمة. نحمد الله ونشكره، لا إله إلا الله. الساعة الآن 5. نحمد الله. هذه بين البيضاء وبين إدفاق، جنوب مكة.